தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அனைத்து விவசாய சங்கங்களின் தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து கேரள அரசு முல்லை பெரியாற்றில் புதிய அணை, சிலந்தி ஆற்றில் தடுப்பணைன்னு தமிழக நீர்வளங்களின் மேல கை வைத்துக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்னென்ன பாதிப்புகள் தமிழகத்திற்கும் தமிழக விவசாயிகளுக்கும் ஏற்படும் கேரளா தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டா? கேரள அரசுடைய நடவடிக்கை தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கேரள அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தேவி அணையை பலப்படுத்தி 152 அடி கொள்ளளவை உயர்த்துவதற்கு பல முறை உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் ஒரு முல்லை பெரியாறில் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எந்த அனுமதியும் தரப்படவில்லை. அந்த அணைக்கான மின்சார இணைப்பு கூட கொடுக்கவிருக்கிறது. ஏற்கனவே சிறுவாணியில் 2015 அன்றைய மத்திய அரசாங்கம் சிறுவாணி அணை குறுக்கே கேரளாவிற்கு புதிய அணை கட்டி கொடுக்கிறது அனுமதி கொடுத்தது. அந்த அனுமதி காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை என்று அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக கடுமையாக கடிதம் எழுதி அந்த அணைக்கு கொடுத்த அனுமதியை திரும்ப பெற்றது மத்திய அரசாங்கம். இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்குள்ளாக தற்போது புதிய அணையை சிறுவாணியின் குறுக்கே கட்டி முடித்து விட்டார்கள். அதனை தமிழ்நாடு அரசு மூடி மறைக்கிறது. தற்போது அமராவதிக்கு வந்து கொண்டிருக்கிற அணைக்கினுடைய முக்கிய நீராதாரமாக விளங்குவது அந்த சிலந்தி ஆறு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே குடிநீர் என்கிற பெயரில் அணையை கட்டுகிறார்கள். அப்படி என்றால் எந்த அனுமதியின் அடிப்படையில் இதை கட்டப்படுகிறது என்பதுதான் இந்த கேள்வியாக இருக்கிறது. சிறுவாணியாக இருந்தாலும், நொய்யாளாக இருந்தாலும், அமராவதியாக இருந்தாலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்த மாநிலமும் உரிமை கொண்டாட முடியாது. கீழ்ப்பாசன விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் புதிய அணைகளை கட்ட முடியாது என்பது சட்டம். ஆனால் இதையெல்லாம் மீறி கட்டுகிறார்கள். பாலாற்றின் குறுக்கே கட்டப்படுகிறது. தொடர்ந்து தென்முன்னைக்கு கழிவு நீர்கள் கலக்கப்படுகிறது. காவிரியில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு சட்டவிரோதமாக ஆணையம் மத்திய அரசிடம் கருத்து கோரி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக கேரள அரசு, கர்நாடக அரசு, ஆந்திர அரசு சேர்ந்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய பேரழிவு கொண்டு செல்கிறது. இதே நிலை நீடிக்குமேயானால் தமிழ்நாடு மக்கள் வசிப்பதற்கு லாயக்கற்ற மாநிலமாக மாறிவிடும். குடிநீர் மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட போகிறது. தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும். முதலமைச்சர் வாய் திறக்க மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல. நதிநீர் குறித்து, இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்து கட்சி விவசாயிகள் கொண்ட கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்ட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள், அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறீர்கள். நன்றி திரு பி ஆர் பாண்டியன் இணைப்பில் வந்து பேசியதற்கு. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.